இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு 3 days தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க? கண்டிப்பாக எல்லாரும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த மாதிரி தான் படிச்சிருப்பீங்க. தமிழை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த 3 daysல கண்டிப்பாக தமிழை ஸ்கிப் பண்ணாதீங்க பசங்களா. தமிழில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வரும். ஓகேவா? இப்போது நெடுவினாக்கள் மட்டுமே 18 மார்க்குக்கு வருது இல்லையா? 3 நெடுவினாக்கள் நம்ம அட்டன் பண்ணோம். அப்போ அந்த 3 நெடுவினா நம்ம எதுலேருந்து நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்னா, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். அதை படிச்சுட்டு போங்க. அதுலேயும் நம்ம அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோட கடைசியில் நெடுவினாக்கள் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம், எப்படி பண்ணால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மார்க் எடுக்கலாம். ஓகே பசங்களா? ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் இயல் 1ல் உள்ள நெடுவினாக்கள். இந்த 2 கொஸ்டினையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. மயிலைசீனி வெங்கடசாமி ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற கொஸ்டினும் பாரதியின் கடிதம், இந்த 2 கொஸ்டினையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 3rd கொஸ்டின் அண்ட் 4th கொஸ்டின் இது ரெண்டும் இயல் 2ல் உள்ள கொஸ்டின்ஸ். இந்த 2 கொஸ்டின்ல நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை கொடுத்துருக்காங்க. நெடுநல் வாடையில நக்கீரர் என்ன சொல்லியிருப்பாரு? அந்த குளிர் பொழுதையும் அதுல அந்த உயிரினங்கள் எல்லாமே நடுக்கமுட்டுறது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. நான் நம்புறேன். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. இது கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 4th கொஸ்டின் மருதனின் பண்பு நலன்கள் கொடுத்துருக்காங்க. மருதனின் பண்பு நலன்கள் அப்படிங்கிறப்ப இது சிறுகதை கொஸ்டின். அதனால கண்டிப்பா கதை மாதிரிகள் எழுதுங்க பசங்களா. அப்புறம் கதையின் நீதி இது 2யும் கொடுங்க. இது 2யும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால மார்க்குமே அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. எவ்வாறு விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. இது இயல் 3ல் உள்ள கொஸ்டின். இந்த கொஸ்டின் இயல் 3ல் 3 கொஸ்டின் இருக்கு. அந்த 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஒன்று இந்த குடும்பம் கொஸ்டின், செகண்ட் கம்பராமாயணத்தில் உள்ள ராமன் கொஸ்டின். இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ராமன் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால இந்த கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உரிமை தாகம். இயல் 3ல் உள்ள கொஸ்டின் தான், சிறுகதை கொஸ்டின் தான் உரிமை தாகம்ங்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கதையின் நீதி போடுறதுக்கு மறந்துடாதீங்க. கதை மாதிரிகள் எல்லா சிறுகதையிலையுமே இன்க்ளூட் பண்ணுங்க. எதையும் ஸ்கிப் பண்ணாம எழுதுங்க. 8, 9, 10 இது 3மே இயல் 4ல் உள்ள நெடுவினாக்கள். இந்த 3த்தையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்தின் வழி நின்று விளக்குக. அரங்குடைய அமைப்புகளை பற்றி அரங்குடைய அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி நின்று விளக்குக. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் பண்டைய காலத்துல கற்றல் கற்பித்தல் முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் அடுத்த கொஸ்டின், அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூரியனை பிரசவிக்கும் பாறை. இது ஒரு சிறுகதை கொஸ்டின். இந்த கொஸ்டினையும் தெளிவாக படிச்சுக்கோங்க பசங்களா. இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமான்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த கொஸ்டின் இயல் 5ல் உள்ள கொஸ்டின். கடைசியில் உள்ள அந்த 3 கொஸ்டினுமே இயல் 5ல் உள்ள கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரன் நினைவலைகள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி கேட்டிருக்க கொஸ்டின் இந்த கொஸ்டின். அதுக்கடுத்து சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நிர்வாக மேலாண்மையில இறையன்பு கொஸ்டின். இயல் 6 இந்த கொஸ்டின். இயல் 6ல் ஒரு 3 கொஸ்டின் கொடுக்குற நிர்வாக மேலாண்மையில இறையன்பு கொஸ்டின். அப்புறம் கிருட்டினார் கொஸ்டின். அதுக்கு அடுத்த கொஸ்டின் கோடை மழை. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் இந்த எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கதை நீதி போட மறந்துடாதீங்க. இந்த கொஸ்டின் நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து திருக்குறள் கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த 3 கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். திருக்குறள் நீதி கொஸ்டினுக்கு கரெக்டாக திருக்குறள்லாம் போடுவீங்கல்ல, அதெல்லாம் அழகாக பாக்ஸ் பண்ணி காமிங்க. பிளாக் பென்னில் எழுதி பழகுங்க. இந்த மாதிரி கலர் மாற்றி மாற்றி எழுதுங்க. அதாவது பிளாக், ப்ளூ இப்படி மாற்றி எழுதிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. செய்நெஞ்சு எறிதல் திருக்குறளில் இந்த 3 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
செய்நெஞ்சு எறிதல், சினத்தை காத்தல், அறிவுடைமை. இந்த 3 கொஸ்டினை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நெடுவினாக்கள் உள்ள 3 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். ஓகே பசங்களா, கடைசியில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. என்னென்னா, நார்மலாக ஒரு நெடுவினா எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால், நெடுவினாவுக்கு முன்னுரை முடிவுரை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடையில ஏதாச்சும் நீங்கள் பாயிண்ட்ஸ் மாதிரி போடுறீங்க, ஏதாவது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் போடுறீங்க, ஏதாவது இடையில பொன்மொழிகள் இந்த மாதிரிலாம் ஏதாவது எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக பாக்ஸ் பண்ணி காமிங்க. முன்னுரை முடிவுரை ரொம்ப முக்கியம். குறிப்பு சட்டகம் போட்டுக்கோங்க. குறிப்பு சட்டகம் போடுங்க. குறிப்பு சட்டகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னுரை போடுங்க, முடிவுரை போடுங்க. இடையில சப்ஹெட்டிங்ஸ் ஒரு 4 to 5 சப்ஹெட்டிங்ஸ் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஹெட்டிங் கீழேயும் ஒரு 2 to 3 லைன்ஸ் கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கு கம்மியாக எழுதாதீங்க. இப்போ முன்னுரைனா ஏதாச்சும் ஒரு கோட் சொல்லி ஆரம்பிக்கிறது, முடிவுரையில் ஒரு கோட் சொல்லி, இப்போ திருக்குறள்னா திருக்குறளில் திருக்குறளில் இல்லாதது இல்லை, சொல்லாதது இல்லை, இந்த மாதிரி போட்டு முடியுங்க. அப்படிலாம் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் சிறுவினா குருவினா அதிலெல்லாம் எந்தெந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறேன்.